بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا تبايعتم بالعينة وأخذتم أذناب البكر وتركتم الجهاد في سبيل الله سلط الله عليكم ذلا لا ينزعه حتى ترجعوا إلى دينكم، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஈமானுடைய சந்தர்ப்பம். உலகத்துடைய செல்வங்கள்ல மனிதனுக்கு கிடைக்கிற ஆக பெரிய பாக்கியம் ஈமானுடைய பாக்கியம். உலகத்துல எல்லாம் ஈக்குது, ஈமான் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, முழு உலகமும் அவர் அறிவாளி என்று சொன்னாலும் சரி, முழு உலகமும் போற்றி புகழ்ந்தாலும் சரி, ஈமான் இல்லைன்னு சொன்னா உலகத்துடைய வாழ்க்கையும் நஷ்டம், ஆகிரத்துடைய வாழ்க்கையும் நஷ்டம். குறுகிய கால வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐத்தான் சொன்னாங்க, அல் கையிஸ், புத்திசாலி யார் தெரியுமா? அறிவாளி. நாங்க எல்லாம் பல பேரை சொல்லுவோம். புத்திசாலி என்று சொன்னா நல்ல படிச்சு கிராஜுவேஷன் முடிச்சு நல்ல தொழில் செஞ்சு லட்சக்கணக்கு சம்பாதிச்சு ஒரு கடையை 2 கடையாக்கி புள்ளியோ நல்ல ஸ்கூல்ல போட்டு புள்ளியோ நல்லா படிக்க வச்சு, நாங்க அப்படித்தானே செல்ற. ஒரு வாப்பா 4 புள்ளியம் டாக்டர் ஆக்கினார் வாப்பா. நாங்க செல்றவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் உலகத்துல பெரிய அறிவாளிகள், இவங்க நல்ல உலகத்தை சாதிச்சவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேயார் வித்தியாசம், அவங்க பார்த்த கண்ணோட்டம் வித்தியாசம். அவங்க சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, அல் கையிஸ், நீங்க யாரையும் புத்திசாலி என்று சொல்லுங்க, குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில புத்திசாலி இவங்க தான். அல்லாஹ் ரசூல் கிட்ட புத்திசாலி இவங்க தான். உலகத்தை படைச்சது அல்லாஹ், உலகத்தை பரிபாலிக்கிறது அல்லாஹ், மனிதர்களை படைச்சது அல்லாஹ், மனிதனுடைய தேவையை பூர்த்தியாக்குறது அல்லாஹ். இவன் தான் செல்லணும் புத்திசாலி யார் என்று சொல்லி. உலகத்தில் இருக்கிற யாரு செல்லியும் வேலை இல்ல. அல்லாஹ் சொல்றான் யார புத்திசாலியோ. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு புறவுள்ள வாழ்க்கைக்கு ஈமானோட யாரு தயாரிக்கிறாங்களோ இவங்க தான் உலகத்தில் அறிவாளிகள், உலகத்துல திறமசாலிகள், உலகத்துல புத்திசாலிகள். சில நேரங்கள்ல முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சொல்லுவாங்க, இவருக்கு விளப்பம் இல்ல, இவரு தோது, இவருக்கு ஒன்றும் இல்லை, இவருடைய கையில சின்ன வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, புள்ளையோலையும் கவர்மெண்ட்ல சிஎம்சி ஸ்கூல்ல படிக்குது, ஒன்றுக்கும் உதவுற இல்ல. முழு உலகமும் இவரை பார்த்து குறை சொன்னாலும் இஸ்லாம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகிட்டாரா, அல்லாஹ்வோட தொடர்பு சீராகிக்குதா, இவருக்கு தான் புத்திசாலி. ஒரு சந்தர்ப்பத்தில் பஹ்லூல் மஜ்னூன் ஹாரூன் ரஷீத் மன்னன் கிட்ட வாராரு. வார நேரத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னன் கையில ஒரு குச்சொன்று இருந்துச்சு. பஹ்லூல கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாரூன் ரஷீத் மன்னன், பஹ்லூல், உன்னைய விட உலகத்தில் ஒரு தோத கண்டன் தோதிட கையில குச்ச கூட்டாங்க. உலகத்தில் உன்னைய விட ஒரு தோத கண்டா அந்த தோதிட கையில இந்த குச்ச கூடாங்க. என்ன அர்த்தம்? ஒன்றுமில்ல, சும்மா திரிஞ்சு கொண்டிருக்கிறாய், துனியாவுடைய ஒன்றையும் நீ சேர்த்தில்ல, சும்மா திரிஞ்சு கொண்டிருக்கிறாய், உன்னைய விட தோதொண்டு உலகத்துல இல்ல, ஒன்றுமே சம்பாதிச்சு இல்லை. இன்னைக்கு அப்படித்தானே செல்ற. நாங்க ஒருத்தர் சும்மா
அல்லாட பாதையில மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தா செல்ற இப்படியே சரி வருமாடா, கொஞ்சம் நேரம் காலம் கூடு, ஊடப்பாரு, கொஞ்சம் தொழில் செய். யக்கீன் வரணும் எங்களுக்கு. அஸ்பாபுகள் யக்கீன் தான் உள்ளத்துல நிறைஞ்சு போயிட்டு. அமால்ட யக்கீனும் இல்ல, ஈமானுடைய யக்கீனும் இல்ல, அஸ்பாபுகள் யக்கீன் நிறைஞ்சு போயிட்டு உள்ளத்துல. பஹ்லூல் மஜ்னூன் அப்படியே அந்த குச்சி எடுத்து சாக்குல வச்சு கொண்டாரு பத்திரமா. கொஞ்ச நாள் போச்சு, ஹாரூன் ரஷீத் மன்னனுடைய சக்கராத்துடைய ஹாலாத் வந்துச்சு. அந்த பணியாட்களை கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் பஹ்லூல வர சொல்லுங்க, எனக்கு சில ஆறுதலான வார்த்தைகள் பேசுவாரு பஹ்லூல், எனக்கு சில உபதேசங்கள் செய்வாரு, மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பேட்டு பஹ்லூல கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னன் சொன்னாங்க, பஹ்லூல் ஏண்ட நிலைமைய பாத்தியா, நீண்ட ஒரு சஃபர் ஒன்று போறன். பஹ்லூல் உடனே கேட்டாரு, மன்னன் நீங்க பொதுவாக போற நேரத்தில் 10,000 பேர் முன்னுக்கு போவாங்க, உங்களோட 10,000 பேர், உங்களுக்கு பின்னாங்க 10,000 பேர், படையெல்லாம் தயாரா? சின்னாரு பஹ்லூல் நக்கல் அடிக்கிறியா, நான் தனியா போறேன் சஃபர். சின்னாரு நீங்க ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முதவே உங்களோட படையை அனுப்புவீங்க. அங்க போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்டா நடந்த பிறகுதான் நீங்க அந்த ஊருக்கு வெளியாகி போவீங்க. உங்களோட அந்த தயார் செய்யற படையை அனுப்பிட்டீங்களா முன்னுக்கு? கேட்டாரு மன்னன் ஹாரூன் ரஷீத், பஹ்லூல் நக்கல் அடிக்கிறியா என்னையோட, நான் யாரையும் கூட்டி போவேலா, நான் தனியத்தான் போவோனும், யாரும் எனக்கு துணையாக வரமாட்டாங்க, எந்த ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவேலா. பஹ்லூல் சொன்னாரு, எனக்கு ஒரு அமானிதம் ஒன்று இருக்குது, நீங்க தந்த அமானித்தரவா? சொன்னார், என்ன அமானிதம்? சொன்னாங்க, என்னைய விட ஒரு தோத கண்டா கொடுக்க சொல்லி தந்தீங்க. உலகத்துடைய வாழ்க்கையில இவ்வளோ ஏற்பாடுகள், ஆனால் மௌத்துக்கு போற உள்ள வாழ்க்கைக்கு ஏற்பாடு இல்லாம போறீங்கன்னு குச்ச கையில கொடுத்தாரு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை அப்படித்தான் நீக்குது. அல்லாஹ்வோட தொடர்பு சீராக அல்ல. அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில மிச்சம் தூரமாக இருக்கிறோம். உலகத்துல எல்லாம் நீக்குது, நாங்க ஏதோ ஒரு திருப்தி அடைஞ்சு கொண்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல ஏதோ கொஞ்சம் கிடைக்குது, உலகத்தை சம்பாதிக்கிறோம், எங்களோட காலுக்கு கீழே வருவது, நாங்க நினைக்கிறோம் உழைப்பு செய்யறதுனால எங்களுக்கு துனியா கிடைக்குது என்று ஏதோ நாங்க ஒரு ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களோட வாழ்க்கையை நாங்க அல்லாஹ்வோடு உண்மையாக தொடர்பாக்கல. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஈமானு யஹ்லிகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லிகு ஸௌப். உடுப்பு இருக்குது, உடுப்பு நாங்க உடுத்து பலசாவினத்துக்கு போறோம், ஒரு கட்டம் ஒன்று வரும், கையால பிடிச்சி இழுத்தா அப்படி நூல் நூலா பிஞ்சு வந்துடும், தெரிச்சிடும். எங்கட சாரம், எங்கட ஜுப்பா எல்லாம் அப்படித்தான். 10 வருஷத்துக்கு ஒரே உடுப்பு பாவிக்கலுமா? 2 வருஷம் 3 வருஷம் ஆக போப்பல் உடுப்பு தெரிச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஈமானு யஹ்லிகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லிகு ஸௌப். ஒரு ஆடை தெரிச்சு போறத போல உங்களோட ஈமானும் தெரிச்சு போயிட்டு கொண்டே இருக்கும். ஆடை தெரிக்கிற மாதிரி எங்கட ஈமானும் தெரிச்சு கொண்டே இருக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜத்திது ஈமானக்கும். சொன்னாங்க, எனவே நீங்க உங்களோட ஈமான புதுசாக்கி கொண்டே இருங்க, ஈமான புதுசாக்கி கொண்டே இருங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கைஃப நுஜத்திது ஈமானனா, எங்கட ஈமான நாங்க எப்படி புதுசாக்குறேன்? கடையில கொடுத்து புதிய ஆடை எடுத்து உடுக்கிற மாதிரி ஈமான புதுசா வாங்கலாவே. எங்கட ஈமான் எப்படி நாங்க புதுசாக்குறோம்? எங்கட ஈமான புதுசாக்குற முறைகளை சொல்லித்தாங்களே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். சொன்னாங்க, நீங்க அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க என்றாங்க. இன்னும் சில ரிவாயத்துகள்ல வந்திருக்குது, நீங்க அல்லாஹ்வை zikr செய்யுங்க, மக்கள் உங்களை ஹத்தா யுகால மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று மக்கள் சொல்லும் வரைக்கும் நீங்க zikr செய்யுங்க. எங்கட புழக்கத்தை எடுத்து பாருங்க, மஸ்ஜிதுல வந்து உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் 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 சொன்னா நாங்க யாராவது பைத்தியக்காரன் செல்வோமா? நாங்க என்ன செல்வோம்? சீதேவியான மனுஷன் அப்பா zikரோடே தான் நீக்காரு, பள்ளியில எப்பயும் தஸ்பீயோட தான் நீப்பாரு, எப்பயும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வாயில இருந்து கொண்டே இருக்குது. சீதேவியான மனுஷன். ஹதீஸ்ல சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க zikr செய்யுங்க,
அல்லாஹ் மக்கள் உங்களே பைத்தியக்காரன் என்று சொல்லணும். அது வரைக்கும் நீங்க திக்ர் செய்ய. ஆனால் நாங்க திக்ர் செய்யற மக்கள் பைத்தியக்காரன் சொல்றாங்க இல்லை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, மௌலானா விளங்கப்படுத்துவாங்க, இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்னென்று சொன்னா, வெறுமனே உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் செல்றதுல நன்மைக்கு இதுதான், அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்ல. இந்த ஹதீஸுடைய ஆகப்பெரிய நோக்கமே உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற எல்லாத்தையும் பாருங்க, லா இலாஹா ஒன்றுமே இல்ல உலகத்துல. கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற எல்லாத்தையும் நீங்க மருங்க. உங்களோட கண்ணுக்கு எது முன்னுக்கு விளங்குதோ, மருந்துல சிஃபாவா அது இல்ல, சாப்பாட்டுல பசி போகுதா அது இல்ல, எங்கட கடையில தான் லாபம் வருதா அது இல்ல. கண்ணுக்கு முன்னுக்கு என்ன விளங்குதோ எல்லாத்தையும் இல்லை என்று சொல்லுங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ற நேரத்துல சொல்லுவாங்க, முஹம்மது அமீன், முஹம்மது சாதிக், முஹம்மது நம்பிக்கையாளர், முஹம்மது உண்மை பேசுறவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35வது வயசுல காபத்துல்லாஹ் உடைக்கிறாங்க. உடைச்சு திருப்பி கெட்டுறாங்க. கெட்டி முடிகிற நேரத்துல அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல தூக்கி வைக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வாழ உருவினாங்க, இது எங்கட ஹக்கு, நாங்கத்தான் கல்ல வைக்கணும். யுத்தம் வார மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மூத்தவங்க வந்து சொன்னாங்க, நாங்க இதுக்கு அடிச்சு கொள்ள தேவையில்ல, நாளைக்கு ஃபஜ்ருக்கு பின்னால யார் ஹரத்துக்குள்ளுக்கு முதலாவது வாராங்களோ அவங்க தீர்வு செய்யட்டும் யாரு கல்ல வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அக்ரியாவினாங்க. எல்லாம் ராவெல்லாம் முழிச்சு பாக்குறாங்க. ஃபஜ்ருடைய நேரம் ஆகிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. கண்ட உடனே சின்ன வார்த்தை என்ன தெரியும்? ஹாதா அமீன் ஹாதா சாதிக். எங்கட அமீன் வந்துட்டாரு, எங்கட சாதிக் வந்துட்டாரு, எங்கட நம்பிக்கையாளர் வந்துட்டாரு. முழு குறைஷிகளும் ஒரே சத்தமாக சொன்னாங்க. ஒருத்தர் கூட சொல்லல முகம்மது எங்களுக்கு வானம் என்று சொல்லல. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க. எப்ப வெறுத்தாங்க தெரியுமா? எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து இன்னஹு மஜ்னூன், இவர் பைத்தியக்காரன் சொன்னாங்க தெரியுமா? நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணுக்கு விளங்குற சில எல்லாத்தையும் இல்லைண்டாங்க, கண்ணுக்கு பின்னால உள்ள அல்லாஹ் ஈக்கிறார் என்று சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க இன்னஹு மஜ்னூன், இவருக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் என்று சொன்னவங்க, அமீன் என்று சொன்னவங்க மக்களை இது விரட்ட தயாராகினாங்க. குடும்பத்துடைய கௌரவம் நினைச்சவங்க இன்னைக்கு அந்த குடும்பத்துட்டு விரட்ட தயாராகிறாங்க. ஏன்? கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கினத்தை இல்லைன்றாங்க. அவ்வளவுதான், பெருசு ஒன்றும் இல்லை. இதான் ஈமான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆமீனு கமா ஆமனன் நாஸ். நீங்க உங்களோட ஈமான எப்படி உருவாக்கணும் என்று சொன்னா, சஹாபாக்களுடைய ஈமான போல உருவாக்குங்க உங்களோட ஈமான. என்ன சஹாபாக்கள் செஞ்சாங்க? கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கினத்தை அவங்க இல்லைண்டாங்க. அந்த அல்லாஹுடைய செய்தியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை உண்மைப்படுத்தினாங்க. கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற எல்லாத்தையுமே இல்லைண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜ் பேச்சு வந்திருக்கிறாங்க. வந்து மக்கள் கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாங்க மிஅராஜுடைய சம்பவத்தை. முனாஃபிகீங்கள் முஷ்ரிக்கீங்கள் எல்லாம் பொய்க்காரன் என்று சொல்றாங்க. இந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்னாங்க, மக்கள் யாராவது நேற்று இரவு உடனடியாக நேற்று இரவோட இரவ பலஸ்தீனுக்கு போயிட்டு பைத்துல் மக்தஸ்ல போயிட்டு 2 ரக்காத் தொழுந்துட்டு பைத்துல் மக்தஸ்ல இருந்து திரும்பி வந்தேன்னு சொன்னா நம்புவீங்களா? சொன்னாங்க, நான் நம்ப மாட்டேன். உங்களோட முஹம்மது சொல்றாரே, சொன்னாங்க, நான் நம்புவேன். சஹாபாக்கள் ஈமான் அப்படித்தான் வந்துச்சு. கண்ணுக்கு முன்னுக்கு முஷாஹதா செஞ்சாங்க. போவ ஏலா, சாத்தியம் இல்ல. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? நாங்க ஜோர்தானுடைய பைத்துல் மக்தஸ்க்கு 45 மணித்தியாலம் தூரத்தில் இருந்து நாங்க மதீனாக்கு வந்தோம். 2 நாள் பயணம், தொடர்ச்சியாக 2 நாள் பயணம். ஒரு இரவுல கப்பில் வைக்கிற சூடு போறதுக்கு முத பேட்டு வாழ்ந்தாங்க என்று சொன்னா முழு அத்தனை பேரும் கண் பார்வையை நம்பினவங்க சொன்னாங்க, இல்ல நடக்காது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நபி அவங்களா போனாங்க, நாங்க நம்புவோம், அவங்க போனாங்கத்தான். இதான் ஈமான். கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத இல்ல. சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத மறுத்தாங்க. அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, அஃபரைத்தும் மா தஹருசூன் அஃபரைத்தும் மா தும்னூன் ஆன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். எத்தனை இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், நீங்க விவசாயத்தை பாருங்க, நீங்க அதை பாருங்க, இதை பாருங்க, அத மரங்களை முளைக்க வைக்கிறது நாங்களா நீங்களா? கண்ணுக்கு விளங்குறது இல்ல, கண்ணுக்கு விளங்குறது பொய்.
இன்றைக்கு நாங்க கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத நம்புறோம், அதுக்கு பின்னால உள்ள அல்லாஹ்வை நம்புறதுக்கு நாங்க தயார் இல்ல. எங்கட யக்கீன் பலகீனமாய்க்குது. அஸ்பாபுகள்ல உருண்டு 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 அஸ்பாபுகள்ல யக்கீன் உள்ளத்துல ஆழம் இறங்கிக்குது. ரப்புடைய யக்கீன் உள்ளத்திலிருந்து வெளியே போயிடுது. இது ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, யக்கீன் வரணும். அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. உலகத்துடைய எதாக இருந்தாலும் அல்லாஹ்ட முன்னுக்கு அல்லாஹ்க்கு அதுட ஹுக்கும் அது சிம்பிள். அது எவரெஸ்ட் மலையாக இருந்தாலும் அல்லாஹ் கொண்டுத்தான். எங்க ரோட்ல இருக்கிற சின்ன பொடிக்கல்லும் அல்லாஹ் கொண்டுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொண்டுத்தான். அவ்வளவு பெரிய படைப்பு இந்த மனிதர்கள் ஒன்றுமில்லை, நாங்களும் அல்லாஹ் கொண்டுத்தான். இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகூன். என்ன நினைச்சாலும் அல்லாஹ் அந்த குன் என்ற வார்த்தை மட்டும் அல்லாஹ்க்கு போதும். காதிரே முத்லக். உலகத்தில் எந்தொன்றும் அவனை இயலாமையாக்க முடியாது. அவனுடைய சக்தி வித்தியாசமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்புக்கு உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நெருப்பு அணைச்சு பாதுகாக்கல. நெருப்பு அணைச்சு பாதுகாக்கல, அல்லாஹ் நெருப்புக்கு உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மீண்ட வயிற்றுக்கு உள்ளுக்கு வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத் வித்தியாசமானது. சஹாபாக்கள் கண் பார்வையை நம்பல்ல, கண்ணுக்கு விளங்குறத நம்பல்ல, அல்லாஹ்வுடைய யக்கீன் எடுத்தாங்க. கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத பொய் என்றாங்க. பனு இஸ்ராயில் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்கினதை தான் நம்பினாங்க. அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு இஸ்ராயிலுக்கு அந்த கடந்து போற நேரத்துல கடல்ல பாதையை பிரிச்சு கொடுத்தா, நீங்க போங்க, உங்களோட கண் முன்னுக்கு அப்படித்தானே விளங்கும், கண்ணுக்குமே நடக்கலாது, கடலை பிரிச்சு கொடுத்தான், இப்ப நீங்க போங்க. நீங்க நபிக்கு எல்லாரும் உதவி வரணுமே, நபி ஈக்கிறாங்க, எல்லாரும் உதவி வர வேணுமே. பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் கொடுத்தானே, அவங்க கண் பார்வையை நம்பினாங்க, சொன்னாங்க அல்லாஹ் பாதையை திறந்து கொடுத்தான், இப்ப நீங்க போங்க. அல்லாஹ் இந்த உம்மத்திட ஈமான் வித்தியாசமானது, இந்த உம்மத்துடைய ஈமான் அது உயர்ந்தது. அல்லாஹ் சொன்னான், அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யக்கீனோட சென்னாங்க, இந்த மண் இந்த தண்ணி ஒன்றும் செய்யல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. சென்னாங்க பிஸ்மி சொல்லி கடல்ல இறங்குங்க, அல்லாஹ் கடலுக்கு மேல பாதையை போட்டு கொடுத்தான். கடலுக்கு மேல பாதையை போட்டு கொடுத்தார். கண் பார்வையை மறுத்தாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்னாங்க, அபூதர்தா உங்களோட ஊடு பத்துது. சொன்னாங்க, இல்ல பத்தல்லப்பா, இல்லப்பா நான் கண்ணால பார்த்துட்டு வந்தேன், உங்க வீடு பத்துது, கண்ணால பார்த்தேன் வீடு பத்துறது. சொன்னாங்க, இல்ல பத்தல்ல. ரெண்டாவது ஆள் வர, இல்ல கண்ணால நான் கண்டனப்பா பத்தி கொண்டு உங்க வீடு பத்துது. சொன்னாங்க, இல்ல இல்ல பத்தல்ல. மூணாவது ஆள் வந்து சொல்றாரு, அபூதர்தா ஊடு பத்தி கொண்டு அபூதர்தா. செஞ்சாங்க, தடமாறல்ல, பயப்புடல்ல, பெசாம இருந்தாங்க, ஊடு பத்தல்ல. என்ற நாலாவது ஆள் வந்து சொன்னாரு, ஊடு பத்தி கொண்டு வந்து உங்களோட வீட்டு கிட்ட வந்ததோட எல்லாம் அணைஞ்சிட்டு, உங்களோட வீடு பத்தல்ல. செஞ்சாங்க, எனக்கு தெரியும் அது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் மா ஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன். நீ இந்த துவாவை யார் ஓதுவாங்களோ, காலையில ஓதினா மாலை வரைக்கும், மாலையில ஓதினா காலை வரைக்கும் எந்த தீங்கும் வராது, நான் ஓதிட்டேன் என் ரப்பிட மேல வாதா, எனக்கு நம்பிக்கைக்குது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்களும் அந்த துவா ஓதுறோம், நாங்களும் காலமால துவா ஓதுறோம். எங்கட ஈமான் பலஹீனமா இருக்குது. ஏன் சஹாபாக்கள் அஸ்பாபுகளை முழுமையாக மறுத்தாங்க. அஸ்பாபுகளை கொண்டு நடக்காது என்ற உள்ளத்துல ஆழமா இறக்கினாங்க. அந்த அஸ்பாபுகளை கொண்டு ஒன்றுமே நடக்காது என்று உறுதியாக நம்பினாங்க. அல்லாஹுடைய வாதாக்கள்ல யகீன் வந்துச்சு, அல்லாஹுடைய உதவி நேரடியாக இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காஃபிரோட ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு குதிரை ஒன்றை வாங்குறாங்க. அந்த வாங்கி முடிஞ்சு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா பணத்தை கொண்டு வரேன்னு போயிட்டாங்க. பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு இப்ப கொஞ்ச நேரம் போப்பல விலை கூடுது. 2 திர்ஹம் 4 திர்ஹம் ஆகுது, அது 6 திர்ஹம் ஆகுது, 8 திர்ஹம் ஆகுது. அந்த குதிரையோட பொறுமதி கூடிக்கொண்டே போகுது. இப்ப அந்த அரபி பாச முகமது உங்களுக்கு எடுக்கல, நான் வித்துட்டுதான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல வியாபாரம் முடிஞ்சே, இப்ப வியாபாரம் முடிஞ்சு
சொன்னார் இல்ல இல்ல வியாபாரம் முடியல, சும்மா பேச்சுவார்த்தை நடந்தே மட்டும் தான் வியாபாரம் முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல நான் வாங்கிட்டேன் சல்லிய கொண்டுவர்த்தான் போன வியாபாரம் முடிஞ்சு. அந்த நேரத்தில் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்றாரு, அப்ப சரி நீங்க வாங்கினு சாட்சியை கொண்டு வாங்களே, ஒரு ஆதாரத்தை கொண்டு வாங்க, நீங்க வாங்கின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டு வந்தா இந்த குதிரை உங்களுக்கு தாரன். அந்த நேரத்தில் அங்க போற ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் சாட்சி சொல்றேன், நீங்க 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 வாங்கிட்டீங்க யா ரசூலல்லாஹ், நீங்க வாங்கிட்டீங்க. அவர் கொடுத்துட்டு போயிடும் குதிரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹுசைமா நீங்க இந்த இடத்துல ஈக்கவே இல்லையா ஹுசைமா, நீங்க எப்படி சாட்சி சொல்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொர்க்கம் ஈக்குதுன்னு சொல்றீங்க நாங்க நம்புறோம், நரகம் ஈக்குதுன்னு சொல்றீங்க நாங்க நம்புறோம், அல்லாஹ் ஈக்குன்னு சொல்றீங்க நாங்க நம்புறோம், இது எல்லாத்தையும் யக்கீன் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய இந்த ஒரு வார்த்தையை நாங்க நம்ப மாட்டோம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, இனிமேல் ஹுசைமா சாட்சி சொன்னா 2 ஆண்களுக்கு சமம். குர்ஆன் ஒன்று சேர்க்கிற நேரத்துல கடைசி ஆயத் தௌபாவுடைய கடைசி ஆயத், இந்த கடைசி ஆயத்தை ஒன்று சேர்க்கிற நேரத்துல இந்த ஆயத்துக்கு ஹுசைமா ரலியல்லாஹு மட்டும்தான் செல்றாங்க. எனக்கு தெரியும் இந்த ஆயத் குர்ஆன்ல தான் நீக்குது என்று சொல்லி வேற சாட்சிகள் தேடுறாங்க இல்ல. சொன்னாங்க ஹுசைமாவுடைய சாட்சி 2 பேருக்கு சமம், குர்ஆன்ல கேட்டாங்க ஆயத்து. சஹாபாக்களுக்கு யகீன், இந்த யகீன் தான் எங்கள் உள்ளத்துல வரணும். கண்ணியமானவர்களே சகோதரர்களே, இந்த யகீன் எப்ப வருமோ உலகத்துடைய வெற்றிகள் அப்பதான் பார்க்கலாம். சஹாபாக்கள் வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க கொடுத்த பயிற்சி அஸ்பாபுகள்ல இருந்து தூரமாக்கினாங்க. அஸ்பாபுகள் வானம், அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய வாதாக்கள்ல உள்ள யகீன உள்ளத்துல போட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டுல பசி வறுமை, தின்ன இல்ல குடிக்க இல்ல, உங்களோட ஈரக்கொல பாத்திமா பசியில, ஹசன் ஹுசைன் பசியில, ஏதாவது உதவி செய்யலுமே யா ரசூலல்லாஹ். விளங்கினாங்க, அஸ்பாபுகள் கேட்டு வந்தீங்க. சொன்னாங்க, அலி உங்களுக்கு தேவையான ஆடுகளை தரையிலும் அல்லது 5 கலிமாக்களை சொல்லி தரையிலும். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த ஆடுகள் வாரம், அது 5 கலிமா மட்டும் போதும். சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி வவஸ்ஸி அலி குலுகி வதய்யிப் லி கஸ்பி வகன்னி பிமா ரஸக்தனி வலா துஹி தலபி லஸின் சரஃப்தஹு அன்னி. அந்த துஆவை கொடுத்து அனுப்பினாங்க, எடுத்துக்கொண்டு போனாங்க. சொன்னாங்க, அந்த துஆவை ஓதினதுக்கு பிறகு வாழ்க்கையில வறுமை வரல எனக்கு. அமால்களுடைய யகீன், அல்லாஹ்வின் மீது உள்ள யகீனை கொடுத்து அனுப்பினாங்க சஹாபாக்களுக்கு. இந்த உலகத்துடைய நிலைமைகள் வார நேரத்துல நாங்க இன்றைக்கு கஷ்டப்படுறது ஏன் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய யகீன் எங்க உள்ளத்துல இல்லை, அல்லாஹ்வுடைய வாதாவுடைய யகீன் உள்ளத்துல இல்ல. நிலைமைகள் வார நேரத்துல நடுங்கி போறோம் நாங்க. கண்ணியமானவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய யகீன் எப்போ ஒரு மனிதன் உள்ளத்துல வருதோ அவன் வாழ்க்கையில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் ஒன்றொன்றா வெளியே வரும். குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய யகீன் வந்தேக்குதா, ஃபத்தபிஊனி, நீங்க அப்படி என்று சொன்னா என்னைய பின்பற்றுங்க, யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். யகீன் வரணும். முழு வாழ்க்கையுடைய வெற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில தான் இருக்குது. அது இபாதத்துடைய சுன்னத்தா இருக்கலாம், ஆதத்துடைய சுன்னத்தாக இருக்கலாம், அது தாவத்துடைய சுன்னத்தாக இருக்கலாம். முழு வாழ்க்கையுடைய வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இத்திபா செய்யறதுல தான் இருக்குது. சஹாபாக்கள் விளங்கினாங்க, நாங்க விளங்கின விளப்பம் ஒன்றிக்குது, சஹாபாக்கள் விளங்கின விளப்பம் ஒன்றிக்குது. நாங்க விளங்கினது விளப்பத்துல குழப்பம். அது சஹாபாக்கள் சுன்னத்தை எப்படி விளங்கினாங்க தெரியுமா? நாங்க இன்றைக்கு சுன்னத்தை விளங்கிக்கிற மேலுக்கு நோவாம செட்டாவது எடுப்போம், செட்டாவா தூக்கி போடுவோம். உலகத்துல பயங்கரமான ஒரு கட்டம் தான் சுன்னத்தை இந்த வாழ்க்கையில எடுத்து நடக்க ஏலா என்று செல்றது உண்டிக்குது. அந்த சுன்னத்தை எனக்கு எடுத்து நடக்க ஏலா என்றதுனால அந்த சுன்னத் இல்லை என்று சொல்லி வாதிடுறது. அது உலகத்தில் ஆக பயங்கரம். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த காலத்தினுடைய ஆக பெரிய முனாஃபிக் அவன் தான். நபிட சுன்னத்தை எடுத்து நடக்கோ மேலா அந்த சுன்னத்தை ஏற்றுக்கொள்றதுக்கும் தயாரில்லை என்று சொன்னா இந்த உம்மத்துடைய முனாஃபிகீன் அவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கத்தில் ஒரு மோதிரம் போட்டாங்க.
முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒரு மோதிரம் போட்டாங்க. போட்டத்தோட சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, நபி அவங்க மோதிரம் போட்டிக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களும் தங்கத்துல முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லியே மோதிரம் போட்டாங்க. அவங்களும் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லியே மோதிரம் போட்டாங்க. அவங்க யோசிக்கல நபி அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டிக்கிறாங்க, நான் ஏன பேரை போடுவேன் அப்படி யோசிக்கல. நபி அவங்க செஞ்சதை 100% அப்படியே செய்யறது. எப்ப தங்கம் ஹராமாக்கப்பட்டுச்சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்தை கலட்டி வீசிட்டாங்க. சஹாபாக்கள் யோசிக்கல, அந்த மோதிரத்தை கலட்டி தம்ம வைஃபுக்கு ஒரு மாலையை போடுவோம், மோதிரத்தை போடுவோம், தங்கம் அப்படியே கலட்டி வீசி விட்டுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளி ஒரு மோதிரம் போட்டாங்க, அதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போட்டிருந்துச்சு. சஹாபாக்களும் வெள்ளியில செஞ்சு மோதிரம் போட்டா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மோதிரம் நான் செஞ்சிருக்கிறது அந்த கடிதங்களுக்கு, அரசருக்கு போற கடிதங்களுக்கு முத்திரை வைக்கிறதுக்கு, அதனால இந்த மோதிரம் நான் மட்டும் போட்டுக்கொள்றேன், வேற யாரும் போட தேவையில்லை. எல்லா சஹாபாக்களும் மோதிரத்தை கட்டி வீசி விட்டாங்க. இந்த நாங்க செல்றோம், அந்த காலத்தில் அவங்க ஜுப் கொடுத்தாங்க, நாங்க ஸ்ரீலங்கால தானே சேட்டை போடுவோமே. நாங்க அவங்க தலப்பா கட்டி நாங்க வந்து பாலைவனத்துல தூசிக்கு நாங்க தலப்பா கட்ட தேவையில்லை. அந்த காலத்துல பிரஷ் இல்ல, அதனாலதான் மரக்குச்சி எடுத்து மிஸ்வாக் பண்ணாங்க, இப்பதான் டூத் பேஸ்ட் இருக்குது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லாமே ஹிதாயத். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எங்கட வாழ்க்கையில முழுமையான வெற்றி இத்திபாஉர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பின்பற்றத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கிறதுல, இதுல மட்டும் தான் எங்கட வாழ்க்கையில ஹிதாயத் இருக்குது. உலமாக்கள் தெளிவாக செல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கையில ஹிதாயத் தேவையா ஃபித்திபாஇ மன் ஸலஃப். உங்களுக்கு பின்னுக்கு போனவங்களை திரும்பி பாருங்க, உங்களுக்கு முன்னுக்கு போறவங்களை பாத்துறவான உங்களோட வாழ்க்கை வலிக்கிட்டு போயிட்டு. எங்கட பின்னுக்கு போனவங்க சஹாபாக்கள், சஹாபாக்களை திரும்பி பார்த்து அதே லைன்ல போன எங்கட வாழ்க்கை வெற்றி. நாங்க முன்னுக்கு பார்த்து போன எங்கட வாழ்க்கை தோல்வி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோட்ல போறாங்க, போற நேரத்துல திடீரென்று குனிஞ்சாங்க, குனிஞ்சிட்டு போனாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் குனியறதுக்கு எந்த காரணமும் இல்ல, திடீரென்று குனிஞ்சிங்களே நீங்க? சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போற நேரத்துல இந்த இடத்துல மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த கீழே ஒரு கொப்பொன்னில வந்துருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால போற நேரத்துல அந்த கொப்புல படாம குனிஞ்சு கொண்டு போனாங்க. இப்ப அந்த மரம் இல்ல, ஆனால் இந்த இடத்துல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சாங்களே, ஐசுட்னா குனிஞ்சிட்டு போற. இதான் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துல தான் நிம்மதி, சந்தோஷம், ராஹத், ஹிதாயத். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துல ஆக பெரிய சுன்னத்து தான் தாவத்துடைய சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல சில இபாதத்துகளை முன்ன பின்னே ஆக்கிக்கிறாங்க, சில இபாதத்துகளை முன்ன பின்னே ஆக்கிக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் தாவத்தை முன்ன பின்னே ஆக்கல. ஒரு பிரயாண கோஷ்டி வாராங்க இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய பிந்தின சுன்னத்தை அசர் தொழுந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு தாவத் கொடுக்கணும். சுத்தி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு தாவத் கொடுத்தாங்க. சஹாபாக்களும் விளங்கினாங்க, இந்த தாவத்துடைய ஈமானுடைய முதாக்கராக்கள் செய்யறது தாவத் கொடுக்கிறத விட சிறந்த ஒரு அமல் இல்ல. சஹாபாக்களும் முழு மூச்சாக மஸ்ஜிதுல தாவத்துடைய உழைப்புல தான் ஈடுபட்டாங்க. முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அதேபோல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க, இவங்களை தொட்டும் ஏராளமான ரிவாயத்துகள் வருது. இவங்க போற நேரத்துல ஆட்கள கையை பிடிச்சு சொல்லுவாங்க, தஆலு நஜ்லிஸ் நுமின் பினா சாஅத்தன், கொஞ்ச நேரம் வாங்க உட்காருங்க, நாங்க ஈமானுடைய முதாக்கராக்கள் செய்வோம், நாங்க ஈமான பத்தி கொஞ்சம் பேசுவோம், வாங்க உட்காருங்க என்று சொல்லி ஈமானுடைய முதாக்கராக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், நாங்க கியாமத் வரைக்கும் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்க இந்த அப்துல்லாஹ் பாருங்களே கொஞ்ச நேரம் ஈமான் கொள்ள கூப்பிடுறாரு. சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இப்னு ரவாஹா, இப்னு ரவாஹாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, இன்னஹு யுஹிப்புல் மஜாலிஸ் அல்லதி யத்தபாஹா பிஹல் மலாயிகா, மலக்குமார்கள் பெருமை அடிக்கக்கூடிய மஜ்லிஸ்களை நேசிக்க கூடியவர்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஈமானுடைய உழைப்பை விளங்கினாங்க, ஈமானுடைய முக்கியத்துவத்தை விளங்கினாங்க. மஸ்ஜிதுல இருந்து பஜாருக்கு கஷ்டு போவாங்க, பஜார்ல எல்லாம் துனியாவுடைய மாஹோல்ல இருப்பாங்க, பஜாருக்கு கஷ்டு போவாங்க, கஷ்டு போயிட்டு சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வராசத்து கொடுக்கப்படுது, கொஞ்சம் வாங்க வந்து நீங்க வராசத்து எடுத்துட்டு போங்க. மக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க மஸ்ஜிதுக்கு, இவங்க பஜார்ல இருப்பாங்க. மக்கள் எல்லாம் திரும்பி வந்தாங்க, கேட்டாங்க என்ன விஷயம் திரும்பி வந்துட்டீங்க? இல்ல இல்ல அபூ ஹுரைரா நீங்க சின்ன ஒன்றும் இல்ல. கேட்டாங்க ஒன்றுமே இல்லையா? இல்ல மஸ்ஜிதுல குர்ஆனுடைய ஹல்கா இருந்துச்சு, தாலீமுடைய ஹல்கா இருந்துச்சு, ஈமானுடைய முதாக்கரா நடந்துச்சு. சொன்னாங்க ஈசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வராசத்து எடுத்துக்கோங்கன்றாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஈமானுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஐதான் இல்லையா ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் பள்ளிக்கு வரார் பஜார்ல இருந்து, பஜாருடைய சூழல்ல இருந்து மஸ்ஜிதுக்கு வராரு, மஸ்ஜிதுக்கு வந்து பேணுதலாக வுது செஞ்சு பேணுதலாக தொழுறாரு, திருப்பி தொழுந்து போட்டு அப்படியே பஜாருடைய சூழலுக்கு போறாரு, அந்த தொழுகைக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஈமானுடைய வார்த்தைகளை கேட்கல என்று சொன்னா முன்ன விட துனியாவுடைய அஸ்பாபருடைய யக்கீனை எடுத்துக்கொண்டு உலகத்து பஜாருக்கு போறாரு, மஸ்ஜிதுக்கு வராரு, இபாதத் செய்றாரு. ஈமானுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான் ஈமானுடைய உழைப்பு நடந்து கொண்டே இருக்கணும். இல்லை என்று சொன்னா எங்களுடைய ஈமான் தெரிச்சு நாங்க இன்றைக்கு சொல்லுவோம், நாளைக்கு கொஞ்சம் லேட்டாய் வருவோம், நாளண்டைக்கு கடைசி நேரத்தில் வருவோம், நாலாவது நாள் தொழுகை அடியோடு இல்லாம பெற்றோம். அதனால தான் சிலவங்க வந்து துனியாவுடைய சில ஹிதுமத்துகளை பெருசா பேசுற நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியோட தட்டி போட்டான். பத்ர் கைதிகள்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள புடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சொன்னாங்க, அப்பாஸ் நீ நபியுடைய சாச்சா, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க இன்றைக்கு காஃபிர்கள்ட பக்கம் மீக்கிறீங்க குறை சொன்ன நேரத்துல சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தத்குரூன மசாவிஅனா வ தன்ஸௌன மஹாசினனா, எங்கட கெடுதிகளை மட்டுமே சொல்றீங்க, நலவுகள் சொல்லல. கேட்டாங்க, ஹல் இந்தகும் மின் மஹாசின், நலவுகளும் மீக்கிதா சொல்லுங்க. நாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, நஅமுருல் மஸ்ஜிதல் ஹராம், சொன்னாங்க நாங்க தான் மஸ்ஜிதுல் ஹரத்தை நாங்க ட்ரஸ்டி போர்டு நாங்க தான், சொன்னாங்க நாங்க தான் ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறேன், சிகாயத் எங்கட பொறுப்பு, ஹஜ்ஜாஜிகள் வாராங்க பெரிய ஹிதுமத் செய்யறோம், நாங்க தண்ணி கொடுக்கிறோம். அல்லாஹ் ஆயத் இறக்கிறார், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தவூன இன்தல்லாஹ். தெளிவா சொன்னான் அல்லாஹ், நீங்க சமூகத்துல நீங்க எவ்வளவு ஹிதுமத்கள் செய்ய, சமூக சேவை செய்ய, தாவத்துடைய உழைப்பு செய்யாத வரைக்கும் நீங்க அவங்களோட சமமாக மாட்டீங்க. சொன்னாங்க மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டி போர்டு நீங்க சரி, நீங்க தான் ஹஜ்ஜாஜிகளுக்கு பரம்பரையா தண்ணி கொடுக்கிறீங்க. அல்லாஹ் கேட்டான், நீங்க பள்ளியை நிர்வகிக்கிறதையும் நீங்க தண்ணி கொடுக்கிறதையும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறவங்களுக்கு சமமாக்குறீங்களா? இன்னல்லதீன ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அஸமு தரஜத்தன் இன்தல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், யாரு தன்ன உடல பொருள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில உழைப்பு செய்வாங்களோ அஸமு தரஜத்தன் இன்தல்லாஹ், அவங்களுக்கு தான் மகத்தான கூலியை வச்சிருக்கிறான், பொறுமதியான கூலிய வச்சிருக்கிறார். இந்த உம்மத்தை கட்டி எழுப்பக்கூடியவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, இதா தபாயஅதும் பில் ஈனா, முழு மூச்சாக நீங்க வியாபாரத்தை ஈடுபடுறீங்க, உங்களோட முழுக்க நீங்க பேஸ் பண்றீங்க ஏன வியாபாரம், ஏன பொருளாதாரத்தை கட்டி எழுப்போம். வஅகத்தும் அதுனாவல் பக்கர், மாட்டுடைய வாழை புடிச்சு கொண்டு விவசாயம் என்று பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. வ தரக்துமுல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போறத விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லன், அல்லாஹ் உங்களுக்கு கேவலத்தை கொண்டு வந்து போடுவான். கேவலத்தை இன்னைக்கு பாக்குறோமா இல்ல? முஸ்லிம்கள் கேவலமாய்க்கிறோமா இல்ல? இன்னைக்கு எங்களை மிகச்சி கொண்டே போறாங்க, பலகீனமாகிக் கொண்டே போறோம். நாளுக்கு நாள் எங்களை நெசிக்கிக் கொண்டே இருக்கிறாங்க. பலம் இழந்தவர்களாக, கோழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லன் லா யன்ஸிஉ ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும், நீங்க திருப்பி உங்களோட தீனுக்குள்ளுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகாத வரையில அந்த கண்ணியம் திரும்பி வரப்போறதில்லை. சஹாபாக்கள் இருந்த கண்ணியம் அது இன்றைக்கு நாங்க இழந்திருக்கிறோம். இன்றைக்கு சஹாபாக்கள் கண்ண நடுக்கினாங்க, இன்னைக்கு எங்களை கண்ட கார் துப்பிட்டு போறாங்க. இன்னைக்கு
இந்த உம்மத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் தாவத்துடைய உழைப்புல தான் வச்சிருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்துடைய ஹாலாத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய ஹாலாத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜமாத் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஊருடைய எல்லைக்கு போறாங்க. அந்த கந்தக்குடிய பகுதியில கைமா கூடரம் அடிக்கிறாங்க. பேச்சுக்கொள்ள ஏல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய ஹாலாத்தில் இருக்கிறாங்க. பேச்சு மூச்சு இல்ல, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வருத்தம் ஆயிக்குது, போறதுக்கு மனசு வரல சஹாபாக்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடீரென்று திங்கட்கிழமை வஃபாத்தாகிற அன்று ஃபஜ்ருக்கு பின்னால் ஒரு உணவு வந்துச்சு. உடம்பு கொஞ்சம் ராஹத்துமா இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களைய பாக்குற மாஷா அல்லாஹ் தெளிவா ஆயிக்கிறீங்க, இன்றைக்கு உடம்புக்கு ராஹத்தாக ஆயிக்குது, நான் கொஞ்சம் இந்த மத்த மனைவி வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னாங்க, அன்ஃபிது ஜெய்ஸ உசாமா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை உடனே வெளியாக்குங்க. பட தயாராகுது. சக்கராத்துடைய ஹாலாத்துக்கு வந்துட்டாங்க, வஃபாத் ஆகிறதுக்கு கடைசி கட்டம். மனைவி மாறிக்கிறாங்க, எல்லாம் கிட்டிக்கிறாங்க. கடைசியாக மௌத்துக்கு செகண்ட் கணக்குக்கு முன்னால கடைசியாக செஞ்ச வசியத்தன் 3 விஷயம் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க சலா சலா, தொழுக தொழுக என்றாங்க. ரெண்டாவது சொன்னாங்க வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட அடிமைகளுடைய விஷயத்துல ஹக்குகளை பேணிக்கோங்க. மூணாவது சொன்னாங்க அன்ஃபிது ஜெய்ஸ உசாமா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜமாத்தை அனுப்புங்க வெளிய அவசரமா. இந்த 3 விஷயத்தையும் சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக முழு சமூகத்தினுடைய வெற்றியின் பக்கம் வழிகாட்டிட்டு போயிட்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் 3 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. முதலாவது, அல்லாஹ்வுடைய ஹக்க நீங்க பேணிக்கோங்க. அல்லாஹ்வுடைய ஹக்குல ஆக உயர்ந்த கட்ட ஹக்கு தான் அல்லாஹ்வுடைய தொழுகைகளை பேண செய்யறது. யாரு தொழுகையை பேணுவானோ அவன் ஏனைய அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணுதலாக செய்வான். தொழுகையில பேணுதலாக இருக்கிறவன் அவன் நோன்பு, ஜகாத், ஹஜ், கொடுக்கல் எல்லாம் பேணுதலாக இருப்பான். தொழுகையை பேணுறவன், தொழுகையில யார் பேணுதலாக இருப்பாங்களோ எல்லா கடமைகளையும் பேணுதலாக இருப்பாங்க. அதனால தான் இபாதத்துகள்ல ஆக உயர்ந்த இபாதத்தை பார்த்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலா அஸ்ஸலா, நீங்க ஒரு தொழுகையை பாதுகாத்துக்கோங்க. தொழுகையை பாதுகாத்துக் கொண்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய எல்லா கடமைகளையும் பாதுகாத்துக் கொள்வீங்க. ரெண்டாவது சொன்னாங்க வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட அடிமைகளோட விஷயத்துல பேணுதலாக இருங்க என்று சொன்னா, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்குது. இதுல ஆக கீழ் மட்டத்துல உள்ளது தான் அடிமைகள். ஒரு மனிதன் அடிமைகளுடைய ஹக்கை பேன்றான் என்று சொன்னா அவன் உம்மாப்பட ஹக்க பேண மாட்டானா? தந்த மனைவிட ஹக்க பேண மாட்டானா? அவன் தந்த பிள்ளைகளுடைய ஹக்க பேண மாட்டானா? அடுத்த வீட்டுடைய ஹக்க பேண மாட்டானா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுடைய ஹக்க சொல்லி நாடினாங்க, எல்லா படைப்பினங்களுடைய ஹக்கையும் நீங்க பேணிக்கோங்க சொன்னாங்க. இது ரெண்டும் உலகத்து நடக்கணும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய கடமைகளும் பாதுகாக்கப்படணும், அடியார்களுடைய கடமைகளும் பாதுகாக்கப்படணும் என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைத்தான் இருக்குது, உசாமா ரலியல்லாஹு ஜமாத்தை வெளியாக்குங்க. நீங்க அல்லட பாதையில உம்மத்தை வெளியாக்குங்க, அல்லட பாதையில மக்களை வெளியாக்குங்க. இதுல மற்றும் தான் உங்களோட வாழ்க்கையில வெற்றி இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பிற்காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின நேரத்துல அரபி கோத்திரங்கள் வந்து நரிகளை போல மதீனாவை சூழ்ந்துட்டாங்க. மதீனா வேட்டையாட தயாராகிட்டாங்க. நபி அவங்க மௌத்து, சஹாபாக்கள் ஃபெடப்பா வைக்கிறாங்க. இந்த நேரத்துல பெரிய பெரிய சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, அபூபக்கர் இப்ப இந்த ஜமாத் அனுப்ப வானம். ஏனென்றா இந்த ஜமாத் வெளியாகிற நேரத்துல மதீனால ஈக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் வெளியாகும். இந்த ஜமாத் தயாரிச்சு வெளியாகிற நேரத்துல முழு முழு மதீனாவும் ஜமாத்தோட வெளியாகணும் சொன்னாங்க. இன்றைக்கு மதீனாவை சுத்தி வேட்டையாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கு அபூபக்கர் ஜமாத் அனுப்பவானம் என்றாங்க.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க என்னைய பறவைகளுக்கு துண்டு துண்டாக வெட்டி காகத்துக்கு வீசினாலும் பரவாயில்ல, இந்த ஜமாஅத்தை நான் வெளியாக்குவே தேர்வு என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக முதலாவது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்தை வெளியாக்கினாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிற்காலங்கள்ல இஸ்லாத்தை பாதுகாத்தவரை பாக்குறேன் அபூபக்கரை பார்த்துக்கோங்க. அன்றைக்கு அவர் அந்த ஜமாஅத்தை வெளியாக்கல என்று சொன்னா இன்றைக்கு இஸ்லாம் அழிஞ்சிக்கும். இன்றைக்கு உலகத்துல அன்றைக்கு அந்த ஜமாஅத்தை வெளியாக்கினது தான் இன்றைக்கு இஸ்லாத்தை பாதுகாத்துச்சு, இஸ்லாத்தை மேலோங்க செஞ்சுச்சு. இன்றைக்கு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாஅத்தை வெளியாக்குறதுல உறுதியாக இருந்தாங்களே, அதுதான் இன்றைக்கு எங்களை இஸ்லாத்தை பாதுகாத்துச்சு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை பழக்கினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய தேவையை பூர்த்தியாக்க. இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு நாங்க வெளிப்பகுதிகளில் போயிட்டு பார்க்க தேவையில்ல, கொழும்புல பார்த்தா போதும். இன்றைக்கு உம்மத் எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்துல கவலை வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதி ஒரு வாலிபண்ட வீட்டுக்கு போனாங்க. சோம் விசாரிக்க சொன்னாங்க, நீ வாப்பா களிமா சொல்லு வாப்பா என்று சொன்ன நேரத்தில் அந்த வாலிபர் திரும்பி வாப்பட மோத்த பார்த்தாரு. அந்த வாப்பா சொன்னாரு, அதி அபுல் காசிம், அந்த அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நீங்க வழிபடுங்கன்றாங்க. அந்த வாலிபர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த களிமா சொன்னாரு. வெளியே வார நேரத்தில் சிரிச்சு கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். அந்த வாலிபன நரகத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சந்தோஷமாக வெளியே வந்தாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உம்மத்துல எந்த ஒரு நபியும் அனுப்ப போறதில்லை. முழு உம்மத்துடைய பொறுப்பையும் நாங்க தான் சுமந்திக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபி உங்க உம்மத்தை பார்த்து சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் எங்கட பாதை. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், திட்ட தெளிவாக தாவத்துடைய மக்களுக்கு தாவத் கொடுக்கக்கூடிய இதுதான் எங்கட தெளிவான பாதை, இதுதான் ஒரே பாதை. அல்லாஹ் தெளிவாக சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். முழு மனித சமுதாயமும் நஷ்டத்தில தான் நிற்கிறாங்க. முழு மனித சமுதாயமும் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சு அந்த தாவத் கொடுத்து வார கஷ்டத்துல பொறுமையா இருந்து இந்த உழைப்பை யாரு செய்வாங்களோ இவங்களை தவிர முழு உம்மத்தும் நஷ்டத்துல தான் நிக்குது. எங்கட பொறுப்பு நாட்டில உலகத்தில பயங்கரமான நிலைமைகள், வாலிபர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. நாங்க சவுதியில வேலை செய்யற நேரத்துல ஒரு அரபி ஷேக் சாதல் காமிதி என்று சொல்லி சொன்னார், நாளைக்கு ஒரு 15 வாலிபர்கள் வாராங்க. அந்த 15 வாலிபர்கள் கிட்ட தப்லீகுடைய பேரை சொல்லவானம், ஒன்றும் சொல்லவானம், அவங்கள்ட்ட கொஞ்சம் ஈமானியத்துடைய முதாக்கரா ஒன்று செய்கின்றாங்க. 15 வாலிபர்கள் வந்திருந்தாங்க, ஹெலிஸ் பேண்ட் போட்டு கொண்ட வளர்த்து ஒவ்வொரு ஸ்டைல்ல வந்திருந்தாங்க. அந்த வாலிபர்களோட கொஞ்சம் முஹப்பத்தா பேசுற நேரத்தில் ஒருத்தர் சொன்னாரு, இந்த வந்திக்கிற 15 பேரும் சஹாபாக்களோட புள்ளியோல், 15 பேரும் 4 சஹாபாக்களோட புள்ளியோல் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு பஜர் ரலியல்லாஹு ஒரு புள்ள 2-3 பேர் இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு புள்ளியோல் 2-3 பேர் இருக்கிறாங்க. சாதல் காமிதி ரலியல்லாஹு புள்ளியோல் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் காட்டி சொன்னாங்க, இவங்கட புள்ள இவங்கட புள்ள இவங்கட புள்ள இவங்கட புள்ள என்று சொல்லி. அதுக்கு பின்னால் அந்த வாலிபர்களிடத்துல அந்த சஹாபாக்களை பத்தி கொஞ்ச நேரம் பேசவில்லை, அழுந்துட்டாங்க. எல்லாம் பெரிய உழைப்புன்னு செய்ய வேண்டியது இருக்குது. இன்றைக்கு முழு உம்மத்தும் அஸ்பாபுட பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு முழு உம்மத்தும் நினைக்குது அதுல தான் வெற்றிக்குது என்று சொல்லி அந்த முழு உம்மத்தையும் கெட்டி இழுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போயிட்டு சேர்க்கிறது எங்க எல்லாத்திலையும் பொறுப்பு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சரியா பார்த்தா உண்மையான முஃமினுக்கு தூக்கம் வரக்கூடாது. இந்த உம்மத்து இந்த காலத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்க இன்றைக்கு நிம்மதியா தூங்குறோம் என்றா எங்கட ஈமான்ல பலகீனம், எங்கட யக்கீன்ல பலகீனம். உம்மத் எங்கேயோ பேட்டு கொண்டிருக்குது, உம்மத் குஃபுர்ல இருக்குது, உம்மத் ஷிர்க்ல இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலைக லஹுமுல் அம்ன் வ உலைக ஹுமுல் முஹ்ததூன். ஈமான் கொள்றது மட்டுமல்ல, அந்த ஈமான்ல ஷிர்க் கலக்க கூடாது. அவங்களுக்கு தான் நிம்மதி, சந்தோஷம், ராஹத், கண்ணியம், வெற்றி எல்லாத்தையும் நாங்க வச்சிக்கிறோம். ஈமான் சுத்தமாக இருக்கணும். எல்லாத்திலும் ஈமானையும் எடுத்து பாருங்க, அஸ்பாபுகள யக்கீனுக்கு பின்னர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஈமான் பலகீனம்.
எங்க நிம்மதி கிடைக்க போகுது? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரிய பொறுப்பை சம்மதிக்கிறோம், பெரிய பொறுப்பை சம்மதிக்கிறோம். தயாராகும் இன்ஷா அல்லாஹ், உறுதிய தயாராகும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பலகீனமா தான் நிக்குது. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இஜ்திமாக்கள் நடக்குது, இஜ்திமாக்கள் ஜும்யராத்துடைய இஜ்திமா இருக்குது, மாதாந்த இஜ்திமா இருக்குது, உலகளாவிய ரீதியில் இஜ்திமாக்கள் இருக்குது. இது வைக்கக்கூடிய காரணம் ரெண்டு நோக்கம். ஒன்று சொல்லுவாங்க வஹ்தத்துல் கலிமா வஹ்தத்துல் ஃபிக்ர். எங்க எல்லாத்திட உழைப்பும் ஒரே ஸ்டைல்ல ஒரே உழைப்பாகணும், எல்லாத்திட ஃபிக்ரும் ஒரே ஃபிக்ர் ஆகணும். இதுதான் இந்த எல்லா இஜ்திமாக்களுடைய நோக்கம். நாங்க போற நேரத்தில் ஒரே உழைப்பு எடுத்துக் கொண்டு போகணும், எங்க எல்லாத்திட ஃபிக்ரும் ஒரே ஃபிக்ர் ஆகிக்கணும். அந்த அடிப்படையில 3 நாடுகள்ல பெரிய இஜ்திமா வச்சிருக்கிறாங்க. இந்தோனேஷியால நவம்பர்ல, அது முடிஞ்சத்தோட தாய்லாந்துல, அது முடிஞ்சத்தோட ஆஸ்திரேலியால. இந்த 3 நாடுகளுக்கு போறதுக்கு 3 சில்ல ஜமாத்து எழுமும் இன்ஷா அல்லாஹ், அவசரமாக எழுமும் இன்ஷா அல்லாஹ். பெரிய தக்காசா, முழு உலகத்திலே பெரிய இஜ்திமாக்கள் இருக்குது. தயாராக இன்ஷா அல்லாஹ், கபூல் செய்வானா. நானும் தயாராகிறேன் இன்ஷா அல்லாஹ். மிஷா எழுமும் இன்ஷா, தைரியமாக எழுமும் இன்ஷா அல்லாஹ். பெரிய தக்காசா மர்க்கத்தில் வச்சுக்க, ஆக பெரிய தக்காசா. இந்த 3 நாட்டுக்கும் 10 மாசம் ஜமாத்துகள் அனுப்பணும், முன்னுழைப்புக்காக ஜமாத்துகள் போகணும். இந்தோனேஷியா கடல் மாதிரி 10 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்குது, 10 லட்சம் மஸ்ஜிதுகள். எவ்வளவு ஜமாத் அனுப்பினாலும் போதா. சில மஸ்ஜித் செல்லுவாங்க, நாங்க போன இடத்துல செஞ்சாங்க, ஒரு மஸ்ஜித் ஒண்ணுல கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு போற ஜமாத் ஒன்று இத்தனை வந்துக்குதுண்டாங்க. அவ்வளவு சேவை இருக்குது. எழுமுங்க இன்ஷா அல்லாஹ், தைரியமாக எழுமுங்க. வெளிநாடுகளுக்கு போவோம். நான் இப்பதான் பேசுறேன், எங்கட சாக்க பாக்குறல்ல, நிலைமைய பாக்குறல்ல, நிலைமைகளோட வெளியாகணும். இன்னைக்கு உலமாக்கள் 2வது வருஷத்துக்கு போறாங்க. எல்லாம் வியாபாரிகள், கோடீஸ்வரன் இல்ல, எல்லாம் மஸ்ஜிதுடைய இமாம், மதரசாவுடைய உஸ்தாத், அஸ்பாபுகள் ஒன்றும் இல்ல, யக்கீனோட வெளியாகிறாங்க, பெரிய உதவியோட திரும்பி வராங்க. 3-4 நாடுகள்ல வேலை செஞ்சிட்டு பெரிய சாதனையோட திரும்பி வராங்க. எழுமுங்க, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்பாபுகளை கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறத இல்லைன்னு போட்டு உடைங்க, எழுமுங்க. தைரியமாக எழுப்பிட்டோம் என்ற அல்லாஹ் வழிகளை துறப்பான் இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். வெளிநாடுகளுக்கு போறது எழுமுங்க, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். கபூல் செய்வானா அல்லாஹ், அனைவர்களோட வாழ்க்கையில கபூல் செய்வானாக, வெளியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுப்பானாக. எழுமுங்க, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். தக்காசாக்கு வேலை செஞ்சு பழகணும் நாங்க. இப்ப உள்ள தக்காசா இந்த 3 நாடுகளுக்குரிய இஜ்திமா. தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க சொல்லுறது, அழுறது, எங்கட உழைப்பு செய்யறது, எந்த அளவுக்கு கஷ்டு செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லர் உதவியால் வந்து கொண்டிருக்கும். கஷ்டு செய்ய 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 அல்லர் உதவி வரும். உம்மூமி கஷ்டில போயிட்டு துவா செய்யுங்க, அல்லாஹ் துவாவை நேரடியாக கபூல் செய்வான். உம்மூமி கஷ்டில போயிட்டு துவா செய்யுங்க. இதுல யக்கீன் வரணும். இந்த அமால்கள்ல யக்கீன் வந்தா தான் எங்களுக்கு உலகத்துல சாதிக்கலும். இல்ல நாங்க இப்படியே தான் இருந்து கொண்டிருக்க மூத்து வரைக்கும். வேணும் தைரியமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சார் சொல்லுங்க, 2 மாசத்துக்குள்ளுக்கு நாங்க 3 சில்ல போறோம் என்று சொல்றோம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 3 சில்ல நாங்க வெளிநாடு லோக்கல் எழுமுங்க, பைதல் போறோம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 3 சில்ல பைதல் போறதுக்கு எழுமுங்க, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். எழு பேர்களை கொடுங்க இன்ஷா அல்லாஹ். 3 சில்லா விட குறைவான வக்து யாரும் போக வானம். போங்க, 3 சில்ல போங்க. வேலையை படிக்கணும். ஒரு புல்ல உருவாகிறதுக்கு 3 சில்லா தேவை. ஒரு சில்லல விந்து துளியாய்க்கும், 2வது சில்லல ரத்த கட்டியாய்க்கும், 3வது சில்ல சத கட்டியாய்க்கும், 4வது சில்லல தான் ரூஹுதப்படுற. 3 சில்ல பூர்த்தி ஆகினத்தோட தான் ரூஹுதப்படுற. போங்க, ஒரு 3 சில்ல போகணும். வேலையை படிக்க, ஈமான படிக்க, அஸ்பாபுகளோட இருந்து 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 உள்ளம் எல்லாம் அஸ்பாபுகள்ல யக்கீன் தான் நிறைஞ்சு பேசிக்குது. அஸ்பாபுகள் விட்டு போகணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு அல்லாஹ்வோட தொடர்பாகினம் என்று சொன்னா உலகத்துல இன்பமான வாழ்க்கை அடையணும். சில தைரியமா சொல்லுங்க, சில 3 சில கசிலுங்க இன்ஷா அல்லாஹ். 2 மாசம் டைம் இருக்குது. மௌலானா அடிக்கடி செல்ற விஷயம் தான், தர்த்தீபாக போனோம் என்று சொன்னா அமல படிச்சுட்டு வரையிலும். அடுத்த வருஷம் திருப்பியும் 10 கஸ்ட் வரணும் சில்ல வெளியாக்குறதுக்கு. ஏன் தர்த்தீபா தானே வெளியாவரே வருது. 2 மாசத்துக்கு போறோம் நான் வெளியாகிறோம். நைக்குள்ள கூட்டுடைய ஏற்பாடு, ஸ்கூலுடைய ஏற்பாடு, சாப்பாடு 2 மாசத்துக்கு வேங்கி போட்டு, கறிமறிக்கறியை வேங்கி போட்டு, இவர் மாஷால எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன்.
இவர் அமல படிச்சுட்டு வருவார், அடுத்த வருஷம் திருப்பியும் இவர் விரட்டணும். சில்ல போவலையா முடிச்சில்ல போவலையா விரட்டி கொண்டே இருக்கணும். சஹாபாக்களோட தர்த்தீப் தகாசாக்கு வேலை செய்யறி, தகாசா ஐக்கிட்ட உடனே பேக தூக்கியாச்சு போயிட்டாச்சு. மோனா சொல்லுவாங்க, யாரு தகாசாக்கு உழைப்பு செய்வாங்களோ இவங்க ஈமான படிப்பாங்க. நிலைமைக்குது பிரச்சனைக்குது, உலகத்துடைய நிலைமை மௌத்து வரைக்கும் சீராக போறது இல்ல. இந்த நிலைமைகளோட பேக தூக்கிட்டு போறது இருக்குது. இதுல தான் ஈமான படிக்க. இல்லாட்டி அமல படிச்சுட்டு வருவோம், போவோம், அமல் செய்வோம், ஆபிதாகி வருவோம். தாயாகிறதுக்கு நாங்க நிலைமைகளோட வெளியாகணும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கர் நீங்க என்ன வீட்டுல வச்சுட்டு வந்தீங்க? நீங்க சொன்னாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் தர ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். யக்கீனோட போனாங்க, ஒன்றும் இல்லை வீட்டுல. இந்த யக்கீன் எங்கள்கிட்ட வாரத்துக்கு நிலைமைகளோட வெளியாகணும். ஆகஸ்ட் செப்டம்பர் இன்ஷா அல்லாஹ் சில்ல போட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதிகமான ஜமாத்தில் மஷ்வரா பண்ணப்பட்டிருக்குது ஒவ்வொரு ஏரியா. எழுமுங்க இன்ஷா, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போகலாம் இன்ஷா அல்லாஹ். இந்தியா பங்களாதேஷ் போகலாம். எழுமுங்க இன்ஷா, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஜமாத்கள் தர்த்தீப் செய்யப்பட்டிருக்குது ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும். இதுக்காங்கள ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பிந்தின ஐக்கிய அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் சில்ல கோப்பியா வேணும். எழுமுங்க, தைரியமா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒரு முயற்சி ஒன்று செய்யறோம், சந்தர்ப்பம் கிடைச்சா போறோம் இன்ஷா அல்லாஹ். டைம் இருக்குது, ஆரம்பர போகலாம். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி உள்ளவங்க சொல்லுங்க, தைரியம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவரோட வாழ்க்கையை கபூல் செய்வானாக. பேர் கொடுத்த அனைவருக்கும் வெளியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுப்பானாக. அவங்களோட குடும்பங்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எழுமுங்க, தைரியமாக எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சியமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். எங்களோட ஈமான அமல பாதுகாக்கிறதுக்கு தரப்பட்டிருக்கிற அமல் தான் மஸ்ஜிதுடைய அமல்கள். ஹதீஸ்ல இருக்குது, கியாமத்து நாள் நெருங்க 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 ஃபித்னாக்கள் எப்படி வரும் என்று சொன்னா, அந்த பாய்ட அந்த நூலை பிச்சுட்டா ஒவ்வொரு குச்சி குச்சியாக கீழே புழுற மாதிரி ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக ஃபித்னாக்கள் வந்து கொண்டே. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நாங்க என்ன செய்ய அந்த நேரத்தில், எங்களுக்கு பாதுகாப்பு என்ன? ஒன்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க குசூசியத்தான வாழ்க்கை வாழ வானம், நீங்க எல்லா மக்களோடையும் சேர்ந்து வாழுங்க, தனியான ஒரு வாழ்க்கை வாழ வானம். ரெண்டாவது சொன்னாங்க, மஸ்ஜிதுடைய ஜமாத்தை விட்டு பிரிஞ்சிடவானும். மஸ்ஜிதுடைய ஜமாத் அதுல பலகீனமீக்கும், சிலவங்க முன்ன பின்னிப்பாங்க. யாரு எப்படி இருந்தாலும் மஸ்ஜிதுடைய ஜமாத்தை விட்டு பிரிஞ்சிடவானம் என்றாங்க. சொன்னாங்க, நீங்க அதிகமான காலத்தை மஸ்ஜிதுல கழிங்கன்னாங்க. ஃபித்னாக்கள்ல இருந்து எங்களைய பாதுகாக்கிறதுக்கு ஆக சிறந்த இடம் தான் மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய அமால்கள்ல நாங்க கலந்து கொள்றது இது எங்களுடைய ஈமானுக்குரிய ஆக பெரிய பாதுகாப்பு கோட்டை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுடைய அமால்களுக்கு சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினாங்க. அதனால இன்னைக்கு மஸ்ஜிதுடைய அமால்கள் தரப்பட்டிருக்குது 5 அமல்கள். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறது, இதில் யாங்க நேரம் கொடுத்தோம் என்று சொன்னா இது எங்களுக்கு பாதுகாப்பு, அவ்வளவுதான். எங்கட ஈமானுடைய பாதுகாப்புக்கு தான் மஸ்ஜிதுடைய அமால்கள் தந்திக்குது. நாங்க மஸ்ஜிதுக்கு உறுதியாக நேரம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க எந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுப்போமோ அல்லாஹ் துனியாவுடைய ஒவ்வொரு தேவைகளையும் லேசாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பேசின அத்தனை விஷயங்களை கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த